ஒரு மனிதன் எந்த வயசு வரைக்கும் உயிர் வாழ போறார்? ஓலைச்சுவடியில எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பரிகாரங்களால மாற்ற முடியுமா? இல்ல அந்த பெண்மணிக்கு ஏன் இப்படி ஒரு கணவன் வந்து அந்த கணவனால் அவங்க ஏன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அந்த ஆத்மாவுக்கும் போன ஜென்மத்துக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்குங்க. அப்பா பேரு, அம்மா பேரு, கல்யாணம் ஆயிருந்தா கணவன் பேரு, இந்த விவரங்களும் அதில் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய ஓலை வேற யாருக்குமே பொருந்தாது. உங்களுக்கான உள்ள ஓலை உங்களுக்கு தான். ஒரு ஓலைச்சுவடி ஒருத்தருக்கு இருக்குமா, இல்லைன்னா ஒரு ஓலைச்சுவடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்குமா சார்? அப்ப அந்த காலகட்டத்தில் அவர் எந்த மாசத்துல, எந்த திதியில, எந்த நட்சத்திரத்துல என்ன மாதிரியான ஒரு மரணம்? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கண்மணி. போன நேர்காணலின் தொடர்ச்சியாக நம்ம கூட நாடி ஆஸ்ட்ராலஜர் MP கந்தவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இப்போ பதில் சொன்னீங்கல்ல, அதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ கண்டம்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த கண்டம்ன்றது எல்லா பாகங்களுக்குமே பொருந்துமா? அப்படி பொருந்துனா அதுக்கான தீர்வுகள் காமனா இருக்குமா, இல்லைன்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகுமா? இது நல்ல கேள்விமா. அது நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஆனா இந்த கேள்வியை நீங்க இப்படி கேட்கறத விட வேற மாதிரி மாற்றி கேட்டிருக்கலாம். எப்படி சார்? நீங்க ஒவ்வொரு பாகத்துக்கும் கண்டம் அப்படிங்கிறத சொல்றீங்க. அது கிடையாது ஆக்சுவலி. சரி சார். ஒரு மனிதனுக்கு இந்த 12 பாகங்கள் இருக்கு. அந்த 12 பாகத்துல ஒரு 8வது பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டத்தை பத்தி பேசுறது இல்லையா? அப்ப அது கண்டங்கிறது பொதுவாகவே 8வது இடம் அப்படின்னாலே ஒரு மனிதன் எந்த வயசு வரைக்கும் உயிர் வாழ போறார். இப்போ 80 வயசா 90 வயசா? அப்ப அந்த காலகட்டத்தில் அவர் எந்த மாசத்துல, எந்த திதியில, எந்த நட்சத்திரத்துல என்ன மாதிரியான ஒரு மரணிப்பார் அப்படிங்கிறத இந்த 8வது பாவத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும் போது இந்த 12 பாகங்களுக்குள்ள அந்த கண்டங்கிறது கிடையாது. அடுத்ததுங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, போன வீடியோவில் ஓலைச்சுவடினா என்ன, அதை யார் எழுதுனா, அந்த மாதிரி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி என்னன்னா, ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பரிகாரங்களால் மாற்ற முடியுமா? இதுவும் சரியான கேள்வி. அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலங்க, நம்ம சொல்லலை பரிகாரங்கிறது. அன்னைக்கே அதுதான் சொன்னேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. அதில் நம்ம தெளிவாக சொன்னோம், நாடி ஜோதிடங்கிறது எப்படி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ பிரம்மா நம்மளை படைக்கின்ற போதே நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு பிடி கர்மாவையும் வச்சு தான் நம்மளை சேர்த்து தான் படைச்சிருக்கிறார். அவர் அந்த கர்மாங்கிறது என்ன சொல்கிறோம், அவன் எப்போ எப்படி வேணாலும் வாழலாம், அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அதில். அப்போ நம்மளுடைய கர்மா தான் நம்மளை இயக்குகிறது அப்படிங்கிறத மகரிஷி தெளிவாக சொல்லியிருக்காங்க. முதல்ல நாடி ஜோதிடம் எல்லாராலையும் பார்க்க முடியாதுங்க. அந்த பாயிண்ட் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் போவீங்க நாடி ஜோதிடம் பார்க்க, உங்கள் கூட ஃப்ரெண்டு வருவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வராது. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போவோம், நம்மளுக்கு ஓலை கிடைக்காது, நம்ம கூட வந்த நண்பருக்கு ஓலை கிடைச்சி அவங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுட்டு வருவாங்க. சரியா? அப்போ இந்த மகரிஷி சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம், எழுதப்பட்ட சாஸ்திரம், நம்மளுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியுமே தவிர எல்லாராலையும் அதை பார்க்க முடியாது. சரிங்களா? கரெக்டு தானே நீங்கள் கேட்ட கேள்வி? கரெக்டு தான் சார். அடுத்த கேள்வி என்னன்னா, ஓலைச்சுவடி ஒரு ஓலைச்சுவடி ஒருத்தருக்கு இருக்குமா, இல்லைன்னா ஒரு ஓலைச்சுவடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்குமா சார்? ஏன்னா எனக்கு என்ன டவுட்டுனா, இத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, இவ்வளோ பேருக்குமே எப்படி ஓலைச்சுவடி எழுத முடியும் அப்படின்ற கேள்வி தான் சார். அதாவதுங்க, அன்னைக்கே சொல்லியிருந்தோம், ஓலைச்சுவடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மூலாதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கை பெருவிரல் ரேகை. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஆண்னா வலது கை, பெண்ணா இடது கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலாதாரத்தை கொண்டு தான் நம்ம இந்த நாடி ஜோதிடம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த ரேகை யாருக்கெல்லாம் பொருந்துங்கிறீங்க? உங்கள் ரேகை வேறு யாருக்கு பொருந்தும்? வேற யாருக்குமே பொருந்தாது தானே? அப்போ எப்படி உங்கள் ஓலைன்னு ஒருத்தவங்களுக்கு பொருந்தும்? ஓகே, கட்டாயம் பொருந்தாது.
புரிஞ்சுச்சா? புரியுது சார். அதாவது ஒரே பெயர் கொண்டவங்க பல பேர் இருக்கலாம், ஒரே மாதிரி அடையாளம் கொண்டவர்கள் கூட இருக்கலாம், ரேகையை தவிர்த்து. சொல்கிறோம் இல்லையா, உங்களை போலயே நான் அங்கே ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னோம், திருப்பி கூட கூப்பிட்டோம், அவங்க திரும்பி பார்க்காத போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம பிறந்த வருஷ மாதம் தேதி அந்த குறிப்பும் பல பேர்களுக்கு பொருந்தும். பட் ஆனால் நம்மளுடைய ஓலை வேற யாருக்குமே பொருந்தாது. உங்களுக்கான உள்ள ஓலை உங்களுக்கு தான். அதை படிச்சாச்சுன்னா அந்த ஓலையை வேற யாருக்கும் பயன்படுத்த முடியாது. ஓகே சார். ஆமாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, எனக்குரிய ஓலை வந்து இதுதான், ஓலைச்சுவடி வந்து இதுதான் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்ல நாடு ஜோதிடம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாக்கியம், அந்த அருள் வந்து உங்களுக்கு அகஸ்தியர் கொடுத்துருக்கணும். ஓகே. அப்போ தான் நீங்கள் வந்து நாடு ஜோசியம் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும், இல்லை யாராவது அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க, அது சம்மந்தப்பட்ட அந்த மெசேஜ், அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்க வரும், அந்த நாலேஜ் வந்து கிடைக்க வரும். ஒரு பாயிண்ட்டு. அந்த ஓலைச்சுவடி நம்ம வந்து எந்த இடத்துல நம்மளுக்கான உள்ள ஓலை இருக்குதோ அந்த ஓலை இருக்கிற இடத்த நம்ம தேடி போவோம். சரிதானுங்களா? கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்கள். எனக்குரிய ஓலைச்சுவடி இது தானா அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆமாம், கரெக்டு. அப்போ நம்மளுக்கான ஓலை எங்கே இருக்குதோ அந்த இடத்த தான் நம்ம வந்து, அந்த இடம் எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி நம்ம வந்து பயணிப்போம். அதனால தான் நாடு ஜோதிடம். அப்போ நான் ஓலைச்சுவடியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க, நீங்க தேர்ந்தெடுக்கல, நம்மளே தேர்ந்தெடுத்து. கண்டிப்பா உங்க ஓலை எங்க இருக்குதோ அந்த இடத்த நீங்க தேடி போகணும். அப்போ அதுவும் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கும் கட்டாயமா. ஓகே சார். சரிங்களா? இன்னாருக்கு இன்னாரு தான் வந்து இந்த பலன் சொல்லணுங்கிறதையும் குருநாதர் அகஸ்திய முனிவர் எழுதியிருக்கிறார். உங்களுடைய ரேகைக்கான உள்ள முதல்ல உங்களுடைய ரேகையை வாங்குவோம். அந்த ரேகைக்கு வந்து ஒரு ரேகை, இந்த ரேகை வந்து ரொம்ப சொல்லியிருந்தோம், அந்த ரேகை பற்றி நிறைய சொல்லியிருந்தோம். ரேகைங்கிறது ஒரு யூனிக். சில பேருக்கு தனவரி ரேகைன்னு இருக்கும், சில பேருக்கு வட்ட ரேகைன்னு வரும், சில பேருக்கு சங்கு ரேகைன்னு வரும், சில பேருக்கு மணிமகுட ரேகைன்னு வரும். இப்படி நிறைய அதை பற்றி பேசும். ஒரு ரேகையில் 1 புள்ளி 5 புள்ளி 3 புள்ளிகள் அதில் அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரேகைக்கு அவ்வளோ உண்டு. அப்போ ஒரு ரேகைக்கும் ஒரு உலையை எடுத்து நம்ம கட்டி வைக்க முடியாது. ஆனால் அந்த ரேகையில் வந்து இப்போ தனவரி ரேகை, தனமேரு ரேகை, தன சங்கு ரேகை, இப்படின்னு ஒரு அந்த தனம் சங்கு தனமேரு அது சார்ந்த ஒரு பெண்டல் வந்து நம்ம தனியாக எடுத்து வைப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு ரேகைக்கு வந்து ஒரு 3 ஓலைச்சுவடி கட்டு, அதாவது பெண்டல்னு சொல்லுவோம். ஒரு ஓலையில் வந்து ஒரு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஓலைக்கிட்ட இருக்கும். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 ஓலைகள் வரைக்கும் இருக்கும். ஓகே. இந்த 40 ஓலை 50 ஓலைக்குள்ள ஏதாவது ஒரு ஓலை தான் உங்களுக்கானது. அப்போ அந்த உங்களுக்கான ஓலையை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் நீங்கள் யார்? முதல் கேள்வி, நீங்கள் யார்? அப்போ உங்களுடைய அடையாளம், உங்கள் பேர், எத்தனை பேர் உங்களுக்கு இருக்குது, அதில் இன்னைக்கு உள்ள பேர் வந்து எது நடைமுறையில் அதிகாரமான பேராக இருக்குது. அதாவது சில பேருக்கு ஜாதகப்படி ஒரு பேர் இருக்கும், டாக்குமெண்ட்டில் ஒரு பேர் இருக்கும், அப்படிலாம் இருக்குது. சில பேர் வீட்டில் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ பேர், எந்த வருஷம் மாதம் தேதி நட்சத்திரம், எந்த நேரத்தில் எந்த லக்னத்தில் என்ன மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் பிறந்தீங்க. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் யாருங்கிறதுக்கான அடையாளம் உங்களுடைய தாய் தந்தை. அப்போ அப்பா யார், அவருக்கு எத்தனை கல்யாணம் ஆகிருக்கு, அதில் எந்த தாரத்து கூட வாழ்ந்திருக்கிறார், அதில் எத்தனாவது தாரத்துக்கு நீங்கள் பிறந்தீங்க. அதே போல் தந்தை, தாயாருக்கும் சொல்லுவோம். தாயாரும் 2 பேருக்கு 2 கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க, 3 கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போ அது பற்றிய முழு விவரங்கள். அப்புறம் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் கூட பிறந்தவங்களாம் யார் யார் இருந்தாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அண்ணன் எத்தனை, தங்கை எத்தனை, தம்பி எத்தனை, அக்கா எத்தனை, இப்படிங்கிற விவரங்கள்லாம் வரும். அவங்களாம் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, உங்கள் கணவன் யார், கணவனுடைய பேர் அப்படிங்கிற விவரம் வரும். அப்புறம் உங்களுடைய பிறக்கின்ற குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், கர்ப்பம், அதாவது குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நீங்கள் ஓலைச்சுவடியை பார்க்கின்ற சமயத்தில் நீங்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மாதம் நீங்கள் சுமந்திருக்கிறீங்கிறது வரைக்கும் அதில் மகரிஷி எழுதியிருப்பாங்க. 5 திங்கள் இல்லை பஞ்ச திங்கள், சூழ்னா கர்ப்பம்னு சொல்லுவாங்க. சூழாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த ஓலைச்சுவடியை பார்க்க வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் அதில் கொடுப்பாங்க. எத்தனை குழந்தை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து மாமன், தாய் மாமனை பற்றி பேசுகிறது.
அப்புறம் நீங்கள் என்ன படித்து என்ன வேலையில் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கீங்க, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நான் வந்து மகரிஷி என்ன சொல்லுவேன், நான் எனக்கே சில விஷயம்லாம் வியப்பாக இருக்கும். அதில் என்னென்னா, நிறைய பேருக்கு அதுமாரி நாம் பார்த்துருக்கோங்க. என்ன பார்த்துருக்கோன்னா, சார் நீங்கள் உங்களுடைய கேள்வி இது தான், நீங்கள் வந்த நோக்கம் இது தான், இப்போ வந்து உங்களுடைய தேடல் இது தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப வியப்பாயிடும். ஏன்னா அது அவங்க மனசில் உள்ள வச்சிருக்கிற விஷயம் தானே. ஸோ இத்தனை அடையாளங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே. இன்னொரு முக்கியமான விஷயம், பெயர் விளக்கங்கள், அப்பா பேர், அம்மா பேர், கல்யாணம் ஆகியிருந்தால் கணவன் பேர், இந்த விவரங்களும் அதில் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் சரியாக யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஓலை. அந்த ஓலை வேறு யாருக்கும் பொருந்தாது. ஓகே சார், இப்போ இந்த ஓலைச்சுவடி கேள்விகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேற ஒரு கேள்விக்கு போகலாம். பழைய ஜென்மம் சொல்லுங்க சார். பூர்வ ஜென்மம். ஆமாம், பழைய ஜென்மம் இல்லை, பூர்வ ஜென்மம். ஓகே சார், பூர்வ ஜென்மம். இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஆன்மீகம், ஜோதிடம், இது சார்ந்த ஒரு கேள்விகள், எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஒரு இருந்துக்கிட்டு இருக்குது. இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நினச்சி பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி இருக்க போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லவே இல்லை. இல்லையா? அப்போ இந்த தொழிலுக்கும் உங்களுடைய முன் ஜென்மத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது உண்மை. அது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே தொண்டு தொட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல, எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணமோ இந்த ஜென்மத்தில் நான் உன்னை வந்து பார்த்துருக்கேன், இந்த ஜென்மத்தில் ஒன்றால் நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்குறோம். கரெக்டு தானே? அப்போ வந்து இந்த ஆன்மா, இந்த சோல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அழிவே கிடையாதுமா. இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலுக்கு அழிவு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த உடம்புக்குள்ளே இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், பிணம். கரெக்டு தானே? இல்லைன்னா டெட் பாடின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறோம், ஒன்று புதைக்கிறோம். இப்போ புதைக்கிறது கூட இடம் கிடையாது, அதனால தான் வந்து எரிக்கிறோம். இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ நம்மளை விட்டு இந்த பிரியக்கூடிய இந்த ஆத்மா எங்கே, எத்தனை பேர் அதை ஆய்வு பண்ணுறோம்? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக இறந்துட்டாங்க, 15 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 13 நாள் ஆச்சு, 11 நாள் ஆச்சு, அவங்களுக்கு மோட்ச தீபம் காரியம்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆத்மா வந்து மோட்சமானதா? அது சப்ஜெக்ட் க்ளோஸ்ட் இல்லையா? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பேசுகிறோம், உயிரை விட்டு போயிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ்ட். ஏன் இதை வந்து இவ்வளோ குழப்பமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் இந்த சோலுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் போன ஜென்மத்துக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்குங்க. அதுதான் நம்மளை இயக்குது, நம்ம இயங்கலை, நம்மளுடைய கர்மா தான் நம்மளை வந்து இயக்குது. அந்த விஷயமும் மகரிஷி வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி மனைவினால் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் அப்படி ஒரு மனைவி அவனுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இல்லை அந்த பெண்மணிக்கு ஏன் இப்படி ஒரு கணவன் வந்து அந்த கணவனால் அவங்க ஏன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? கட்டாயம் அது அவங்களுடைய பாஸ்ட் பர்த்துக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒன்று. இது போல் ஒவ்வொரு விஷயத்துக்குங்க, ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தையால் ஒரு நல்லதை அனுபவிக்கிறோம், கெட்டதை அனுபவிக்கிறோம்னா அதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில் லாபமோ நஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ கர்மா தான் நம்மளை இயக்குது. அப்போ அதை பற்றி பார்க்கணுன்னா மகரிஷி அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 12 பாகங்கள் இல்லாமல் சாந்திகாண்டன்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த சாந்திகாண்டங்கிறது என்ன, போன ஜென்மத்தில் இந்த ஆத்மா யார், அதில் இன்னும் டீட்டெயிலாக போகணுன்னா எத்தனை ஜென்மங்கள் வரைக்கெல்லாம் போகும், எத்தனை ஜென்மம் எடுத்து இப்போ எத்தனாவது ஜென்மங்கிறது வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ அந்த பிறந்த மனுஷனாக பிறந்தோமா, ஆணாக பிறந்தோமா, பெண்ணாக பிறந்தோமா, என்ன மாதிரியான ஒரு பிறவி எடுத்தோம், அந்த பிறவியில் நம்ம என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சுருக்கோம், என்ன பாவங்கள் பண்ணியிருக்கிறோம், அந்த பாவத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் தனி காண்டங்களில் சாந்தி காண்டம் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயிலாம் ஃபுல்லாக கிடைக்குங்க. தெளிவு தானுங்களா?
தெளிவு சார். ஓகே, இப்போ வந்து நாடி ஆஸ்ட்ரோ வேர்ல்டுக்கு உள்ள வந்துடலாம். இதுல நீங்க வந்து பரிகாரங்கள்லாம் சொல்லுவீங்கல்ல சார், இது வந்து எப்படி கிளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா இல்லை நீங்களே வந்து பரிகாரங்கள் பண்ணிக்குவீங்க? இதில் வந்து இந்த கேள்வியில் ஒரு திருத்தங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிகாரங்கள் நம்ம சொல்கிறது இல்லைங்க, சரிங்களா? என்னுடைய இதில் என்ன 25 வருஷமாக நான் அந்த சென்னையில் வந்து அரும்பாக்கத்தில் இன்றைக்கி நல்லபடியாக நம்மளுடைய நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த ஓலைச்சுவடியில் அது அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய இதை வந்து நம்ம இன்னொரு விஷயத்தில் பேசலாங்க இதை பற்றி, ஏன்னா இது நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது, நேரம் போதாது. அப்போ இந்த கருமாவுக்கும் இப்போ அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைக்கும் ஒன்றுபட்டு தான் பரிகாரமே வரும். அதில் அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து மகரிஷி சொல்லக்கூடியது. எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், என்ன மாதிரியான முறைகளில் அது வணங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வந்திருக்கும். சில பேருக்கு கோயில் வழிபாடுகள் வரும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம முறைகள் வரும். எந்த கடவுளுடைய ஹோமத்தை எப்படிலாம் பண்ணுனா நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து எந்திர வழிபாடுகள் சொல்லுவாங்க, அது வந்து ரட்சை தீட்சை அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எந்த கடவுளுடைய மகாமந்திரம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு கவசமாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் அது சொல்லியிருப்பாங்க. அது முழுக்க முழுக்க மகரிஷி சொல்கிறது தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டைரெக்ஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். சில பேர் வந்து நம்மக்கிட்டேயே வேத பண்டிட்லாம் இருக்கிறாங்க, நம்மளே அதெல்லாம் வந்து மகரிஷியினுடைய வாக்கில் அது நம்ம ஆசான் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதையும் நாங்கள் வந்து ஆத்மார்த்தமாக செஞ்சு கொடுக்குறோங்க. ஓகே சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆலயத்துலலாம் பூஜை செய்கிற பண்டிட்கள் அப்புறம் சிவாச்சாரியார்கள் இவர்கள்லாம் உங்ககிட்ட இருக்காங்களா? கட்டாயம் இருக்காங்கம்மா, நிறைய. இன்றைக்கி எந்த கோயிலில் போய் நீங்கள் விசாரித்தாலும், தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, பழமையான ஸ்தலங்கள் இருக்குது. 2000 வருஷம் 3000 வருஷம், சில கோயில்களுக்கெல்லாம் வருஷங்களே தெரியாத இருக்கும், யுகங்கள். திருவாரூர் தியாகராஜர் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீராமருடைய தந்தை தசரத மன்னன் வழிபட்டாருங்கிறாங்க. அப்போ தசரத மன்னனுடைய காலகட்டம் இப்போ யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படிலாம் கோயில்கள்லாம் இருக்குது. எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய வேத பண்டிட்டுகளும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆத்மார்த்தம் தாங்க. அதனால் அவங்க மூலமாக நம்ம என்ன உதவி வேணாலும் செஞ்சு கொடுப்போம். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? எந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல சொல்யூஷனாக கொடுத்துருந்தீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் அந்த கிளைண்ட்டோட நேமையும் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க டீட்டெயில்ஸ் இல்லாமல் கூட அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லலாம் சார். கண்டிப்பாங்க. அதை பற்றி, ஏன்னா ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெருசாக போய் நீ வேண்டாம் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வரைக்கும் போனவங்கலாம் இன்றைக்கி வந்து 2 பேரும் நல்ல ஒரு அந்யோன்யமாக வாழுறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயந்தான். பல மருத்துவர்களெல்லாம் பார்த்து மருத்துவ முறைகளில் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்து அதிலெல்லாம் தோல்விகளாகி குழந்தையே இனிமேலுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு நிலையில் சில பேர் சொல்லி அனுப்பிவிட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை செல்வங்கள்லாம் இருக்காங்க, நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுமாரி வியாதி சார்ந்த பிரச்சனை, இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு, இறந்துடுவோம் அப்படின்னு நினச்சி அப்படி வந்தவங்களும் இன்றைக்கி நல்லபடியாக ஆரோக்கியமாக 10-15 வருஷம் காலங்கள்லாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. வாழ்ந்து அவங்க கடமையை முடித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இது போல் நிறையா இருக்குங்க. ஓகே சார், கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். இதோட முடிச்சுக்கலாம். நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொன்னீங்க. நிறையவே நாடி ஆஸ்ட்ராலஜி பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, எனக்கும் மக்களுக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்து நீங்கள் அதை போடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நாடி ஆஸ்ட்ராலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கங்க. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.
கண்டிப்பாக எங்களுடைய சேவை உங்கள் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் நாங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு சேவைகள் கொடுப்போம். நன்றி.